சோத்ரம் 2வது அதிகாரம் 46 வாசிங்க. சோத்ரம். இப்போ 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் அவர் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் இயேசு அவரிடத்துல கேள்வி கேட்கவும் ஆரம்பித்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு நேரத்தை நாளியே குறிப்பிட்டிருக்க. 3 நாளைக்கு பிற்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 நாள்னு சொல்லுறத நான் கொஞ்சம் அந்த காரியத்தை மட்டும் உணர்த்திட்டு கர்த்தர் உணர்த்தி தருகிறேன், நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அங்கே ஆமென். 40வது வசனத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் வாசிங்க. கொஞ்சம் 6 வசனங்களை வாசிப்போம். 40லேருந்து வாசிங்க ஒன்றொன்னா. இப்போ பிள்ளை வளருகிறது. பிள்ளை வளர்ந்து இயேசுவானவர் வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேலே அவை நிறைவாய் தங்கிறது. அது மாற்றம் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. அவருடைய தாயும் தகப்பனுமார் வருஷந்தோறும் எருசலேமுக்கு பண்டிகை நாளில் போவாங்க. இப்போ ஆண்டவர் 12 வயதாக இருந்த பொழுது இப்போ அந்த பண்டிகையின் முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகிய இயேசு இருந்ததினால் அவருடைய தாயாருக்கும் தெரியாது இருந்தது இருப்பார் என்று. ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அவரை தேடினார்கள். அவரை காணாததினால அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நிப்பாட்டிடுவோம். அல்லேலூயா. எருசலேமுக்கு தேடி போனார்கள். யாரை தேடி போனாங்க? அல்லேலூயா. அவன் தன்னுடைய முறையின்படி, சோத்திரம், அவருடைய முறைப்பாட்டின்படி அவன் தேவாலயத்துக்கு போய் பண்டிகை நாட்களை ஆசரிக்கிறது போல. அல்லேலூயா. முறைப்பாட்டின்படி, கர்த்தர் கொடுக்கிற முறையின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாணப்படுகிற தேவ பிள்ளைய. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரயாணப்படுகிற காரியத்தை குறிக்கும் பொழுது அங்கே ஒரு வயதை குறிப்பிட, ஒரு 12 வயது ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம் இல்லை அதுக்கு குறைவாய் இருக்கிற ரட்சிப்பில் இருக்கிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சோதரம் தேடி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றவர்கள் தேடி போகிறாங்க. யாரை தேடி போனாங்க? ரட்சிப்பு தந்த 12 வருஷம், 13 வருஷம், சோதரம் 20 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ரட்சிப்பு தந்த இயேசுவை தேடி போகிறாங்க. அல்லேலூயா. எங்கே தேடி போகிறாங்க? உறவினர் மத்தியில் தேடி போகிறாங்க. அல்லேலூயா. இது இயேசுவை அறிந்து முறையின் பிரயாணப்படுகிற ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற 12 வருஷமாய், 10 வருஷமாய், 4 வருஷமா, 2 வருஷமா ரட்சிப்பு தந்த இயேசுவை தேடி போகிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே தேடி போகிற? சூழ்நிலைகளில் தேடுறியா? உன் பலவீனத்தில் தேடுறியா? உன் கிரியைகளில் தேடுறியா? வேதவசனம் சொல்லுகிறது அவர் தேவாலயத்தில் தங்கி இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. ஐயோ பாஸ்டர், இயேசு தேவாலயம் தங்கி இருக்குமா? தேவாலயம் எது? உன் சரீரம் தேவாலயமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ சூழ்நிலைகளை தேடுற, நீ கண்ணீரில் தேடுற, நீ நெருக்கத்தில் தேடுற, உன் பக்கத்தில் உன் கூட இருக்கிற இயேசுவை தேடு. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்திருக்கிற அறிந்திருக்கிற பிரயாணப்பட்ட உறவினர் மத்தியில் தேட போவாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சபையில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. சபையா இருக்கிறவன் சரீரத்தில் இருக்கிறான் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. இம்மட்டும் ரட்சிப்புல வழி நடத்துகிற ஆண்டவர் உறவினர் மத்தியிலே இல்லை. அல்லேலூயா. நீ நினைக்கிற சூழ்நிலை இல்லை. அல்லேலூயா. நீ நினைக்கிற தேவைகள் இல்லை. நீ வடிக்கிற கண்ணீர்கள் இல்லை. அவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசுலாம் கூட இருக்கிற ஓகே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. இயேசு எங்கே இருக்கிறார்? ஐயோ, இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? நான் நேரத்தை அதான் சொன்னேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்குல்ல, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணிலே வார்த்தையாலே. அல்லேலூயா. வார்த்தையால் இடைப்பட்டே இருக்கிறார். நீங்கள் ஆண்டோட பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு உங்கள் சத்தம் கொஞ்சம் உயர்ந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, தேடுகிற இயேசு எங்கே இருக்கிறார்? எனக்கே கேட்கல, இயேசு எப்படி கேட்கணும் தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தகப்பன்மார் தேடுகிற இயேசு எங்கே இருந்தார்? தேவாலயத்தில் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருஷம் 10 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம் ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து வழி நடத்துகிற இயேசு எங்கே இருக்கிறார்? அதுக்கு தைரியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தைரியமாக சொல்லுங்களேன், இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில் சண்டை பிடிச்சவங்களும் சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார். நான் பார்க்க மாட்டேன். சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 3 நாளைக்கு அப்புறம் இயேசுவை பார்க்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து ரொம்ப தீர்க்கமாக சொல்லுது. இந்தியிலேருந்து 3 நாளுக்கு முன்னாடி வச்சுப்போம். சனி, வெள்ளி, வியாழன் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை காணலை? வாழ்க்கையில் இயேசுவை காணலை. அல்லேலூயா. ஒருவேளை வியாழக்கிழமை சோத்திரம், வியாழக்கிழமைக்கு அப்புறம் இயேசுவை தேடி தேடி ஆண்டவரே பதில் தாரும், பதில் தாரும், பதில் தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம், இயேசு நம்ம கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க இயேசு என் கூட இருக்கிறான்னு? அப்போ நீங்கள் குழப்பத்தில் இருந்தது உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் அளவும் தேடி நான் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்பட்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 3 நாள் சென்றதுக்கு பிற்பாடு இயேசு சபையில் தான் இருக்கிறார். இயேசு என் கூட தான் இருக்கிறார். அவர் தங்குற தேவாலயம் நான் தான் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படிக்கு செய்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொறுமையாக இருந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், ஆண்டவர் நாங்கள் பேசினதை என்ன கேட்டார், ஒன்று சொல்லித்தர முடியுமான்னு கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு ஆண்டவர் வேத வசனத்தோட சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 10 காரியங்கள் வேகமாக போவை சுதாரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் கேள்விப்பட்ட காரியம், நீங்கள் ஆமென் பேசினதை இங்கே வேதவசனம் கர்த்தர் சபையிலே உட்கார்ந்து ஆமென் தேவ பிள்ளைகள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்து வினாவை ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த வினாவை கடைசியில் பார்ப்போம்.
கேட்டது, நீங்க பேசுனது எது? கர்த்தர் அதை எவையெல்லாம் கேட்டிருக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாம கேட்கிறோம், ஆண்டவர் நான் காவலாளியா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கேட்கப்பட, நான் காவலாளியா? என்னால் எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியுமா? சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒன்று சொல்லிட்டான், ஆமாம், ஒரு மனுஷன் ஒரு காரியம் பேசிட்டான், எப்படி நான் ஜெபம் பண்ணக்கு, எப்படி நான் சந்தோஷமா ஜெபம் பண்ணக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன காவலாளியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? நான் என்ன காவலாளியா? இந்த காரியத்தை நான் செய்ய நான் என்ன தகுதியானவனா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, ஊழியக்காரன் சொன்னாச்சு, நான் எப்படி இதை கீழ்ப்படிய முடியும்? அல்லேலூயா. நான் என்ன காவலாளியா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சும்மா ஊழியக்காரன் சொல்லிகிட்டே இருக்கிறான், ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறான், நான் எப்படி செய்ய? நான் என்ன காவலாளியா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேட்டதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன காவலாளியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் ஆச்சு. எப்படி? நான் என்ன காவலாளியா? நான் எப்படி இதை செய்ய முடியும்? அல்லேலூயா. ரெண்டாவது சோத்திர யாத்ரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அல்லேலூயா. யாத்ராவும் 17:3 சொல்லப்பட்டது போல, ஆமென், சோத்திரம், சோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க. அவ்விடத்தில் சரி, இதை நான் இது என்ன சொல்லுதுன்னா, ஆமென், சோத்திரம், ஏன் ஆண்டவர் சொன்ன காரியத்தில் நடக்கணும், ஏன் இப்படி நடக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? ரெண்டாவது என்னது? ஏன் இப்படி செய்யணும், ஏன் இப்படி நடக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தந்தா தரட்டு. அல்லேலூயா. இல்லைனா வேண்டாம். அல்லேலூயா. எப்படி? ஒன்று என்ன பாருங்களேன், எப்படி? இயேசு தந்தா தரட்டு, இல்லைன்னா வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி. யாக்கோபு, சோத்திரம், யாக்கோபுல யோபு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது போல, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு ஆத்மாவிட்ட ரொம்ப விவரித்து பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐயோ, சோதரம். அல்லேலூயா. இந்த பலவீனம் பண்ண வரும்படிக்கு நான் என்ன பண்ணேன், இந்த குழப்பம் வரும்படிக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன பாவம் பண்ணினேன்னு கேட்காதவங்க கை வைத்துங்க. பசனா, ஆண்டவர்கிட்ட நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்கல. கேள்வி புரிஞ்சிச்சா? நான் என்ன பாவம் பண்ணினேன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லுங்க. இது யாரையும் காணலை. சூத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுறாங்க, ஆண்டவர் நான் என்ன பாவம் பண்ணேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி போகும்படிக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது சோதரம், மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லப்படுது போல. ஆமென், சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காரியத்தை வாசி, அது கொஞ்சம் அழகாக இருக்குது. அதை ஒன்று வாசிங்க. 36, மத்தேயு 22:36. போதகரே, ஐயோ, நியாய பிரமாணத்தில், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? ஜெபம் பண்ணணுமா, வேதவசனம் வாசிக்கணுமா? எப்படி? அல்லேலூயா. எப்படி? நியாய பிரமாணத்தை
வேதவசனத்தை அறிந்த தேவ பிள்ளைங்க கேட்குற ஒரு காரியம், ஆண்டவரே இது நீர் சொல்லி இருக்கிறீரு, இது என் யோசனையில் உள்ளது, இது செய்யவா அது செய்யவா? அல்லேலூயா. எப்படி எப்படி ஆண்டவரே நீர் வழி நடத்தி வருகிறீரு, பாதைகளை காமிச்சு தாரீரு, இதில் ஏன் இருதயம் இப்படி யோசிக்குது ஆண்டவரே, அது கரெக்டா? அடி இது கரெக்டா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. போதகரே எந்த நியாய பிரமாணம் பிரதானமானது? அல்லேலூயா. எப்படி எந்த நியாய பிரமாணம் பிரதானமான? பாஸ்டர் இது கரெக்டா இது தப்பா? அல்லேலூயா அல்லேலூயா. கேட்குறது தப்பு இல்லை, உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதுக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் நான் இந்த காரியம் என் கையினால் பண்ணிட்டேன், அவங்க பேசினதுனால தான் பண்ணேன், இது கரெக்டா தப்பா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க இந்த காரியம் பண்ணினதுனால நான் பண்ணேன், அல்லேலூயா, கரெக்டா தப்பா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுறது போல வாசிங்க. அங்கே இந்த காரியம் கொஞ்சம் அழகாக இருக்கு சோதரம். யோவான் 14வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஆண்டவரே எப்படி எப்படி அறியாமே எங்களுக்கு வழி எப்படி தெரியும்? எப்படி எப்படி நீர் போற வழி எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க எப்படி நடக்க என்ன செய்யக்கு சோதனம்? அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமா கேட்டது போல கேட்குறோம், ஐயோ என்ன வழி, எந்த வழியில் போக்கு, என்ன காரியம் செய்யக்கு? அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த வழி கரெக்டா அந்த வழி கரெக்டா? அல்லேலூயா. எந்த வழி கரெக்டு? அல்லேலூயா அல்லேலூயா. ஐயோ நாங்கள் எங்களுக்கு வழி தெரியாது, அல்லேலூயா, வழியை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் தெரியாது, அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலர் 15:10 சொல்லப்பட்டிருக்கிறது போல, அல்லேலூயா, எங்களுக்கு ஏன் இவ்வளோ பாரம் சோதரம்? அல்லேலூயா. எப்படி அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, எப்படி எங்களுக்கு ஏன் இவ்வளோ பாரம், எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளோ பாரம், எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எங்களுக்கு ஏன் இந்த நுகத்தடி? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அந்த காரியம் கொஞ்சம் அழகாக இருக்குது, வாசிங்க. லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனம். எப்படி 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 அப்பொழுது எழுந்து நின்று அவரை சோதிக்கும்படி நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படிக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், என்ன கேட்போம்? ஆண்டவர் நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும்னா? அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி எப்படி நீங்கள் கேட்குற இந்த கேள்வி ஒன்று சத்தமாக சொன்ன, ஆண்டவர் நான் என்ன செய்யணும் கேட்க மாட்டியாளோ? எப்படி ஆண்டவர் நான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா அல்லேலூயா. ஐயோ பரலோராஜ்யா போக்க நான் என்ன பண்ணணும்? நாங்கள் தேவ வேத பாரகர் கேட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கேட்குற ஆண்டவரை இப்போ நான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இதே காரணமாக வச்சுட்டு போகிறோம் சொல்ல, ஆண்டவர் எனக்கு பதில் தரணும். கேட்டு பார்த்தேன்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, வாசிங்க. அப்போஸ்தலர் 16:30. அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு இதுல பவ்யமா கேட்பாங்க. அல்லேலூயா. கேட்கறது தப்பு சொல்லலை, நீ கேட்கறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவ்யமா வந்து கேட்பாங்க, பாஸ்டர் இந்த காரியம் ஒன்று நிறைவேறணும், என்ன பண்ணலாம்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் கேட்கவே மனசு இருக்காது. இதை போய் பாஸ்டர்கிட்ட கேட்கணுமா? அவருக்கு எதுக்கு அறியணும்? சோதரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்க முதல்ல ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா? அங்க கர்த்தர் பதில் தாராராண்டி பார்க்கும்படிக்கு ஆண்டவர் நான் என்ன செய்யணும் கேட்போம். இன்னொன்று நூதனமாக கேட்போம், ஆண்டவரை நான் என்ன பண்ணணும், இது நிறைவேறப்பட என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ வாக்குத்தத்தை நிறைவேற நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார், எல்லாம் வேக வேகமாக தான் இருக்கிற, என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 22 அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கேட்போம், கடைசியில் இந்த கேள்வியெல்லாம் முடிச்சுட்டு கேட்போம், ஆண்டவரே நீர் ஏன்ப்பா என்னை மறந்தீரு? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 22 அதிகாரம் 1வது வசனத்தில் நான் என்ன ஜபிச்சாலும் ஆண்டவர் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என்ன ஜாப் பண்ணாலும் இயேசு என்ன செய்யல சொல்ல மாட்டியாலோ? இந்த கேள்வியெல்லாம் முடிச்சுட்டு இப்ப என்ன கேள்வியில வந்து நிற்கிறோம்? சோதரம், பாஸ்டர் பலவீனத்துக்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாச்சு, ஒன்னும் ஏக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ இயேசு ஏன் என்ன மறந்தாரு? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி எப்படி என்ன கேள்வியில் வந்து நிற்கிறோம்? என்ன கேள்வியில் வந்து நிற்கிறோம்? ஏசு ஏன் அவனை மறந்துட்டீங்க? அல்லேலூயா. என்னை நினச்சி பாரோம். அல்லேலூயா, நான் உங்க பிள்ளை தான், என்னை நினச்சி பாரு, மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதையும் தாண்டி இப்போ ஒரு ஸ்திரமான ஒரு கேள்வியில் வந்து நிற்கிறோம் பாருங்க. அதுதான் ஆபகுக்கு 1வது அதிகாரம் 2வது வசனம். இன்னும் எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்? அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒன்று வாசிட்டு போயிடுமே, கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டுமே. ஆபகுக்கு 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடணும்? ஐயோ நீர் கேளாமல் இருக்கிறீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து முடிச்சு ஒரு வருஷம் கூட கொடுமையின் நிமித்தம். ஐயோ கொடுமை நிமித்தம் நான் எவ்வளோ நேரம் தான், எவ்வளோ நாள் தான் உண்மை நோக்கி கூப்பிடணும்? ஐயோ எனக்கு பதில் தராமல் இருக்கிறீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற கேள்வி என்ன? இந்த சோதனை எப்போ மாறும்னா? அல்லேலூயா. ஓ சூழ்நிலை எப்போ மாறும்? அப்போ சோதனை மாறண்டாமா? எல்லாம் ஒன்று தான் பாஸ்டர், எப்பளையில மாறட்டு. அல்லேலூயா. எப்போ மாறினான்னு ஒன்று ஆண்டுகிட்ட கேட்டால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு தானே இருக்கிறாரு. அவர் ஏதாவது பதில் தந்தாரா? நீ ஏன் கேட்குறன்னு கேட்டாரா? நீ ஏன் இந்த கேள்வியெல்லாம் வைக்கிறேன்னு கேட்டாரா? ஒன்றும் வைக்கல, ஒன்றும் சொல்லலைல்ல. அவர் கேட்டுட்டு தானே இருந்தார். இப்போ ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு நீ மறு உத்தரவு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மறு உத்தரவு கொடுக்க உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலைன்னு சொன்னா நீ கேட்குற எந்த கேள்விக்கும் உனக்கு பதில் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நீ தேடின
ஆண்டவர் வெளிப்படுத்த தந்தார். நான் சபையில் இருக்கிற உன் சரீரத்தில் இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. இருக்கிற ஆண்டவர் நீ பேசுறதை கேட்டுக்கிட்டே தான் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பேசும்போது அதாவது ஏதாவது வேண்டான்னு சொன்னாரா? நீ இப்படி கேட்காதேன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. அப்போ ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு கேட்டு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கேள்வி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆனால் பிரச்சனை இல்லையே. இன்னும் 2 கேள்வி இருக்கு, பார்த்துட்டு போயிடுவோம். அல்லேலூயா. நான் சீக்கிரமாக முடிச்சு விட்டுறேன். சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ உன் கண்ணில் இருக்கிற சோத்திரம் திரும்பை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அதை மாற்ற ஆசைப்படுகிறது என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் உன் செயல்களில் இருக்கிற குறைய பார்க்காம, ஐயோ சூழ்நிலைகளை பார்த்து நிற்கிற தேவ பிள்ளையே, உன் கண்ணில் இருக்கிற துரும்பை மாற்றாது அவன் சகோதரனுடைய துரும்பை ஏன் பார்க்கிறேன் ஆண்டவர் கேட்கிறார். உன் காரியத்தை மாற்றாது ஏன் சூழ்நிலையை பார்க்கிறார்? உன் பதில் என்ன? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உனக்கு இருக்கிற குணத்தை மாற்றாம ஆண்டவர் கேட்குற, நீ பதில் கொடு, உன் ஜீவிதத்தில் பதில் கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. பதில் கொடுக்காம இருந்தால் நீ கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறான், உனக்கு இருக்கிற சோத்திரம் சில குணாதிசயங்களை, சில காரியங்களை, சில பண்புகளை நீ மாற்றாம எதுக்கு சூழ்நிலையை பார்க்கிறேன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னிடத்துல இருக்கிற குறையை நீ சரி பண்ணாது எதுக்கு சூழ்நிலையை மாறணும் நீ விரும்புகிற? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பதில் கொடுக்க போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பதில் உங்கள் கையிலே உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் பதில் கொடுத்த ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். உதாரணங்கள் என்னென்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம் வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா என்று உங்களை சோதித்து பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு ஒருவேளை விசுவாசத்தை கொண்டு பதில் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாஸ்டர் விசுவாசத்துடைய வசனத்தை தந்துட்டு அதனால விசுவாசத்தை கொண்டு இல்லை, நீ எவனமா பதில் கூற ஆசைப்படுகிறாயோ அவனமா உன் வாழ்க்கையில் நிமித்தமா பதில் கொடு. அல்லேலூயா. 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனம். 2வது கேள்வி மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதுக்கு லாபம் என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. நீ கவலைப்பட்டு சங்கட அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கவலைப்பட்டு துக்கப்பட்டு சந்தோஷத்தை எதிர்பார்த்து உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறது என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, நீ உடஞ்சி போகும்போது, நீ நொறுங்கி போகும்போது நான் அவன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலவீனப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது என் கிருபை உன்னை தாங்கும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கைவிடப்படும் பொழுது, உதாசீனப்படும் பொழுது நான் உன்னை எடுத்து உயர்த்தினேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
உன் சத்தம் உயர்ந்திருக்கும் பொழுது நான் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன் சூழ்நிலையை பார்த்து உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துற? அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு மார்க் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் ஒரு பதில் இருக்கு. வாசிங்க. மார்க் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். அடுத்த வசனத்தை ஒன்று வாசிங்க. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜீவிதத்துக்கு அவன் ஈடாக நீங்கள் எதை கொடுக்க முடியும்? அல்லேலூயா. ஏதாவது கொடுக்க முடியுமா? ஏதாவது கொடுக்க முடியுமா? ஐயா, இதுக்கு ஈடாக கூட இல்லை, ஏதாவது கொடுக்க முடியுமா? ஹலோ, ஏதாவது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னு கை வைத்துங்க. ஈடா நான் சொல்லலை, ஜீவனுக்கு ஈடா கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஏதாவது கொடுக்க முடியுமா? ஆண்டவர் ஜீவனை காப்பாற்றினார். இதுக்கு ஏதாவது உங்களால் கொடுக்க முடியுமா? ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னு கை வைத்துங்க. பாசர் என்ன கொடுக்கக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவர் தங்கும்படிக்கும் இருதயத்தை கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசும்படிக்கும் சமயத்தை கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் எதில் வேணாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தலாம். அல்லேலூயா. இந்த ஒரு காரியம் இருக்குது. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து 3வது கேள்விக்கு போவோம். வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போ, தேவனின் சித்தத்தின்படி செய்பவனே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. நீ நாடி தேடுகிற சூழ்நிலையும் கண்ணீரும் கவலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கிற ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் இவ்வுலகத்தோടെ அழிந்து போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்போ என்றென்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதில் நீங்கள் எவைகளை நீங்கள் ஆமென் சோத்திரம் தேட போகிறீங்க? ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை முதன்மையாக தேட போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு சூழ்நிலைக்கு பின்பதாக ஓட போகிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை அறிவிக்கிற ஆண்டவர் கேட்கிறார் ஒரு கேள்வி. கடைசியாய் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 51வது வசனத்தில் ஆண்டவர் கேட்டு முடிக்க ஆசைப்படுற. வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13:51 13:51. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ சூழ்நிலையை குறித்து நீ கவலைப்படாத. கர்த்தர் மேய்ப்பராய் சீக்கிரம் வருகிறவராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். இவைகள் உங்களுக்கு புரியுதான்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேடின ஆண்டவர் உங்கள் கூட இருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் கவனமாக செவி சாய்த்து, அல்லேலூயா, அவர் கேட்கிற கேள்விகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் பதில் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்க்கிற ஆண்டவர் கேட்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் சொன்னது புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சா புரியலையா? ரட்சிப்பு பெருசா, சூழ்நிலை பெருசா? ரட்சிப்பு பெருசா, தேவை பெருசா? ரட்சிப்பு பெருசா, பலவீனம் பெருசா? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? உலகம் பெருசா, இயேசு பெருசா? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு?
யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மட்டும் ஒன்று மேலோட்டமாக ஒன்று பார்த்துட்டு போயிடுவோம், சரியா? நீதிமொழிகள் 4ஆவது அதிகாரம் 7வது வசனம். சோதரன் சத்தமாக வாசிங்க, இன்னும் சத்தமாக வாசிங்க. கரெக்டான ஆள் தான் வாசிருக்கேன் சோதரன். அல்லேலூயா. நான் அவங்கள சும்மா உதாரணமாக வச்சது. அல்லேலூயா. ஐயோ அவங்கள ஞானம் இல்லையான்னு, ஐயோ நீங்கள் யோசிக்கிற நீங்கள் ஞானம் இருக்கான்னு ஒன்று யோசிக்கணும். அல்லேலூயா. சத்தமாக வாசிங்க, இன்னும் சத்தமாக வாசிங்க. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்தகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல நீ கேட்க கடவுள். அல்லேலூயா.